ஹலோ மக்களே! வெல்கம் டூ அனதர் வீடியோ. நம்ம சொன்ன மாரி இப்போ நெக்ஸ்ட் வீடியோ லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம். பிரிவ்யூ ஆஃப் நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா தான் வரப்போதுன்னு. இந்த வீடியோல நம்ம அதான் பார்க்க போறோம். வெல்கம் டு நாட் அவுட் கிரிக்கெட் பாட்காஸ்ட் பிரசன்டட் பை பாட் 61. நம்ம வழக்கம் போல நம்ம சந்தோஷ் ப்ரோ நம்மகிட்ட ஜாயின் பண்ணியிருக்காரு. செகண்ட் செமி ஃபைனல் நியூசிலாந்து விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. அதாவது என்னதான் இந்தியா, ஆஸ்திரேலியா அந்த 10 இயர் சேலஞ்ச் தான் சொன்னாலும், இது ஒரு 10 இயர் சேலஞ்ச் தான். இது மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா தான் அடி வாங்கியிருக்காங்க. இந்தியா, ஆஸ்திரேலியா கூட நம்ம சம்டைம்ஸ் குடுத்துருக்கோம். 11 குவார்ட்டர் ஃபைனல்ல குடுத்தோம். அதே 11 குவார்ட்டர் ஃபைனல்ல தான் இவங்க 2 பேருமே ஆடுவாங்க. அதிலயும் நியூசிலாந்து தான் குடுப்பாங்க. 15 செமி ஃபைனல்லயும் நியூசிலாந்து தான் குடுப்பாங்க. இந்த வாட்டியாச்சும் சவுத் ஆஃப்ரிக்கா ரிப்பீட் இல்ல டேய்! அப்படியே வேட்டிலாம் மடிச்சு கட்டி இந்த வாட்டி ரிவெஞ்ச் தாம்லே போட்டு தாக்குறோம். அடிச்சு நாக் அவுட் பண்றோம் அப்படின்னு பண்ணுவாங்களா? இல்ல வழக்கம் போல ஐயா சாரிங்க ஐயா அப்படின்னு அடி வாங்கிட்டு போறாங்களா? அப்படின்ற இந்த ப்ரிவ்யூவ வந்து நம்ம சந்தோஷ் ப்ரோ கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ப்ரோ உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன இந்த மேட்ச் பத்தி? ஆக்சுவலா எனக்கு நியூசிலாண்டும் ரொம்ப பிடிக்கும். சவுத் ஆஃப்ரிக்காவும் ரொம்ப பிடிக்கும். இந்தியன்ஸ்க்கு வேற வழி இல்ல. நம்மளுக்கு அவனுங்க 2 பேரும் தான் ரொம்ப புடிச்சவனுங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா புடிக்காது, இங்கிலாந்து புடிக்காது, பாகிஸ்தான் சொல்லவே வேணாம். ஸ்ரீலங்கா டீமாவே இல்ல. வெஸ்ட் இண்டீஸ் இந்த காலத்துல வெஸ்ட் இண்டீஸ் பிடிக்கும். எல்லாரோட ஃபேவரைட்டுமே நியூசிலாந்து, சவுத் கிரிக்கெட் ஆஃப்ரிக்கா. ஃபேன்ஸுக்கு பொதுவா நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா டீம பிடிக்கும். ஏன்னா, ம். அவங்க பிளேயர்ஸ் எல்லாரையுமே ஐபிஎல் விளையாண்டுருக்காங்க. அவங்களோட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ப பார்த்து ம். நெறைய ம். பேருக்கு பிடிச்சிருக்கும். ம். அதே மாரி தான் நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்காவ வந்து எனக்கு வந்து இந்தியாவுக்கு அடுத்த ஒரு ஃபேவரைட்ஸ்னா நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா. இவங்க 2 பேர்ல யார் கப் அடிச்சாலும் எனக்கு ஓகே. பட் ஒருத்தர் ஒருத்தர் தான் இப்போதைக்கு அடிக்க ஒரு முடியும். சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஆனா இவங்க 2 பேருமே இப்போ மோதிக்கிறாங்க. செமி ஃபைனல் எனக்கு அந்த 2015 மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு, நான் இந்தியா தோத்துருச்சுனாலுமே, இந்த மேட்ச பார்த்துட்டுமே எனக்கு அவ்வளோ இதா இருந்துச்சு. வில்லியர்ஸ் அவங்க இ தேம்பி நியூஸ் தேம்பி அழுதாங்கங்க. குழந்த மாரி அழுதுருப்பாங்க. நமக்கே பார்க்கும்போது அழுகை வந்திருக்கும். பட் அந்த டைம்ல கிராண்ட் எல்லியட் போட்டு ம். அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டாரு. நியூசிலாண்டும் ஜெயிக்கணும்னு இருக்கே, சவுத் ஆப்பிரிக்காவும் ஜெயிக்கணும்னு இருக்கே, யார் அந்த மாரி ஆ. இருக்கும். ய அ யார் தோத்தாலும் கஷ்டமா இருக்கும், யார் ஜெயிச்சாலும் சந்தோஷமா ம். இருக்கும். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் தான். நியூசிலாந்து இந்த மேட்ச் வந்துட்டு அவருடைய நீங்க உங்க இனிஷியல் தாட்ஸ் குடுத்துட்டீங்க. இந்த மேட்ச் வந்துட்டு லகூர்ல ஆடப்போறாங்க. அதாவது நம்ம ம். ப்ரிவ்யூ எல்லாமே துபாய்க்கு தான் பண்ணோம். இந்த வாட்டி லகூர் வந்து பாகிஸ்தான்ல இருக்கு. அதுக்கான இது எல்லாமே நம்ம ப்ரிவ்யூ வழக்கம் போல கிரவுண்ட் கண்டிஷன்ஸோட தான் ஆரம்பிப்போம். கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்டின்னா, நம்ம லாஸ்ட் 3 மேட்சஸ் மட்டுமே பார்ப்போமே. கடைசி 3 மேட்ச் வந்து ஹை ஸ்கோரிங் மேட்ச். அதாவது இப்ப இங்கிலாந்து விசஸ் ஆஸ்திரேலியா ஒரு மேட்ச் நடந்திருக்கும். இங்கிலாந்து வந்து 350 அடிச்சிருப்பாங்க. ஆஸ்திரேலியா அத சேஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்த மேட்ச் ஆப்கானிஸ்தான் 320 ம். அடிச்சாங்க. அ இங்கிலாந்து ஃபெல் ஷார்ட் பை 8 ரன்ஸ். அடுத்து லாஸ்ட் மேட்ச் ஆப்கானிஸ்தான் 280 ம். அடிச்சுட்டு, பட் மழைனால போயிடுச்சு. பட் இருந்தாலுமே சேஸ் பண்ற நிலைமையில தான் இருந்தாங்க. இதுல என்ன தியரி அப்டின்னா, துபாய பொறுத்தவரைக்கும் டாஸ் வின் பண்ணா பவுலிங் போட சொல்லும். பவுலிங் போடணும். பட் இங்க டாஸ் வின் பண்ணா பேட்டிங் ஆடணும். ம். ஏன் அப்டின்னா, உங்களுக்கு இங்க வந்து சேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க மினிமம் 320 உங்க ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். கண்டிப்பா. நீங்க அத அடிக்கல அப்டின்னா, சேஸ் பண்ணிடலாம். பட் 320, 330ல அடிச்சுட்டா, திருப்பி சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். டாஸ் வின் பண்றவங்க பேட்டிங் தான் ஆடணும் ப்ரோ. நீங்க ஏன் சொல்லுங்க. ஏன் டாஸ் வின் பண்றவங்க ஏன் பேட்டிங் ஆடணும் அப்டின்னா, ம். நீங்க சொன்னீங்க. அது இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லணும்னா, 2 டீமுமே பேட்டிங் ம். ஈக்குவல் தான். ம். பேட்டிங், பவுலிங் 2 பேர்ட்டயுமே ஈக்குவலா இருக்கு. நல்ல பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. ம். ஸோ, அ அதான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணிட்டோம்னா, ஒரு நாக் அவுட் மேட்ச்ல வந்து நம்ம பிரஷர் கம்மியா இருக்கும். பிரஷர் கம்மியாயிரும். ஒரு 300 பிளஸ் அப்டின்னாலே அந்த ஸ்கோர் போர்ட் பிரஷர் தானாவே வந்துரும். அதனால எந்த டீம் டாஸ் வின் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்க தான் நெனைப்பாங்க. அதுதான் எடுத்தாலும் கரெக்ட்டாவும் இருக்கும். நீங்க ஸ்கோர் போர்ட் பிரஷர்னோனே எனக்கு ஒண்ணு தோணுது. அ சவுத் ஆஃப்ரிக்காவும் செகண்ட் பேட்டிங் ஆடணுமா? இல்ல அந்த பிரஷர் இல்ல அதே அந்த வேர்ட நான் சொல்ல விரும்பல. அது ஆயிடுமா? ஐ ஆன்ஸர் இல்ல. ஐயா தெரியாதுங்க ஐயா. அதே தான் எங்களுக்கும். ஸோ இல்ல அதான் சவுத் ம். ஆப்பிரிக்கா கண்டிப்பா சேஸ் செகண்ட் பேட்டிங் பண்ணிருவாங்க. எடுக்க மாட்டாங்க. எடுக்க மாட்டாங்க. ஓகே. அவங்க டாஸ் வின் பண்ணா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஏன்னா இப்ப நியூசிலாந்து வேற இந்தியா கூட எப்படி கொஞ்சம் ம். சேஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை வந்துச்சுங்கிறத பார்த்துருக்காங்க. இந்தியா என்ன ஒரு மெத்தட் யூஸ் பண்ணாங்களோ, அதையே யூஸ் பண்ண வாய்ப்பு நம்ம இருக்கு. அந்த ஒரு மெத்தட்ல போவோம் அப்படின்னு கூட நெனைப்பாங்க. ம். அ அதான் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஆடணும். ஏன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் அதுதான் ஆடுவாங்க. உண்ம. ஃபர்ஸ்ட் பேட்டிங் அணி நீங்க 300 பிளஸ் அடிச்சுட்டா, ம். ஈஸியா டிஃபெண்ட் பண்ணலாம். உங்ககிட்ட அந்த பவுலர்ஸும் இருக்காங்க. பவுலர்ஸ் அந்த இருக்காங்க. கேலிபர் உள்ள பவுலர்ஸும் இருக்காங்க. இதுதான் இங்க தியரி. ஓவர் டாஸ் வின் ட்ரை டூ பேட் ஃபர்ஸ்ட். சேஸ் பண்றேன். நான் தலைகீழா தான் சம்மர் அடிப்பேன் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் எதுவும் பண்ணிறாதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆனா சொல்லுங்க. சவுத் ஆப்பிரிக்கா அடிக்கடி இத பண்ணுவாங்க. எது தலைகீழ சம்மர் தலைகீழா அடிக்கிறது. இது அடிக்கிறது. ஆ. நம்மளோட ஸ்ட்ரெங்த்த நோக்கி போவோம் ம், அப்படிங்கிற ம், மாரி முடிவு ம், எடுப்பாங்க. ம், ம். பட் நியூசிலாந்து வந்து எப்பவுமே இன்டெலிஜென்ட்டா விளையாடுவாங்க. அவங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ம். எடுப்பாங்க. இதுதான்
கிரவுண்ட் கண்டிஷன். ஸோ டாஸ் வின் பண்றவங்க பேட்டிங் ஆடுறது பெட்டரா இருக்கும். 300 மினிமம் 3 அதாவது மினிமம் 300 மேக்ஸிமம் 320 + 330 +. அதுக்கு கீழ அடிச்சிட்டீங்கன்னா சேஸ் பண்றாங்க. நீங்க உடனே வந்துட்டு என்னடா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 300 அடிச்சிட்டா 280 அடிச்சிட்டா போதும்னு சொன்னா சேஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இல்ல. மினிமம் 330 அடிக்கணும். அதுக்கு கீழ அடிச்சா யார் வந்தாலும் அடிச்சிருவாங்க. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல துபாயில தாங்க டியூ வரல. பாகிஸ்தான்ல அடிக்கடி வருது. ஸோ ஈஸ் அவுட் ஆவுது. அதனால பார்த்து பண்ணிக்கோங்க. பட் அப்படி இருந்துமே டியூ வந்துமே ஏன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட சொல்றேன்னா, இவர் சொல்ற மாரி பேட்டிங் ட்ராக்ல நீங்க 350, 360 வரைக்கும் புஷ் பண்ணலாம். இங்கிலாந்து அத தான் பண்ணாங்க. கண்டிப்பா. பட் இங்கிலாந்து வந்து அவங்க பாவம் 2, 3 பவுலர் வச்சு ஐ மீன் 5 பவுலர் ஆடணும். அவங்க 2 பவுலர் தான் வச்சு ஆடுனனால ஆஸ்திரேலியாக்கு ரன் குடுத்துட்டாங்க. பட் எல்லாருமே 2 பவுலர் வச்சு ஆடுறது இல்லல்ல. ஸோ அதனால டிஃபெண்ட் பண்ற டீமுக்கு நெறைய சான்சஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிரவுண்ட் கண்டிஷன் பார்த்துட்டோம். ஸ்குவாட்குள்ள வரோம். நம்ம ஜெனரலா ஸ்குவாட் பத்தி பேசுவோம். ஸ்குவாட் இதுல என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து சேம் ஸ்குவாட் தான் போவாங்க. எந்த சேஞ்சும் இல்ல. வின்னிங் காம்பினேஷன்லேருந்து வராங்க எல்லாமே இருக்கு. டெவான் கான்வேவை திரும்ப கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? எஸ். அதுதான் நான் சொல்ல டெவான் கான்வே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, வில் யங்குக்கு ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சு. அண்ட் வந்துட்டு டெவான் கான்வே ஏன் திரும்பி எடுத்துட்டு வராங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா அவங்களுக்கு பெட்டரா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்க டெவான் கான்வே ட்ராப் பண்ணதுக்கு ரீசனே வந்துட்டு வில் யங் ஒரு 100 ஓவர் வந்திருக்காரு. டெவான் பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணல. ஸோ டெவான் கான்வே வர வாய்ப்பு இருந்தாலும் அவங்க வந்து என்ன பொறுத்தவரைக்கும் சேம் ஸ்குவாடோடே போயிடும். நமக்கு எதுக்கு அதாவது உடையாத ஒன்னத்த வந்து ஒட்ட வைக்கக்கூடாது அப்படின்னாங்க. ஸோ நம்ம தான் உடைக்கவே இல்லையே எதுக்கு ஒட்ட வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அதே ஸ்குவாடோட போக நிறைய வாய்ப்பு இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கால பல சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன சேஞ்சஸ்லாம் வரும்னா, அதாவது பவுமா ரிட்டர்ன் ஆவாரு. மார்க்ரம் வந்து இன்ஜரி கன்சர்ன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டப்ஸ் இல்லன்னா மார்க்ரம் வருவாரு. ஷம்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலி அத அவர் நல்லா சொல்லிட்டாரு. என்னன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பவுமாக்கு ஃபீவர். ஸோ பவுமா வில் பி ரிட்டர்ன். ஹி வில் பி கேப்டனிங். அந்த இன்ஜுரி பண்ணும்போது ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரினால மார்க்ரம் இருந்தால் மார்க்ரம் இல்லன்னா ஷம்சி ஆடணும். யாருக்கு பதிலானீங்கன்னா இங்கிரிக்கு பதிலா தான். ஏன்னா இங்கிரி சிரிக்காதீங்க ப்ரோ. இங்கிரி வந்துட்டு நீங்க ஏன் சிரிக்கிறீங்க எனக்கு ரீசன் தெரியும். அது ஆஃப் த கேமரா டிஸ்கஷன். ஸோ இங்கிரி வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்லோவர் பால் போடுறாரு. அதே ஸ்லோவர் பால வந்துட்டு ஷம்சி ஸ்பின்னும் பண்ணுவாரு. ஸோ ஷம்சி கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க போக மாட்டாங்க. ஆக்சுவலி நெவர்தலெஸ் ஜோக்ஸ் அபார்ட் நம்ம இங்கிடி வந்துட்டு 6ல 3 பால் ஸ்லோவர் பால் போடலாம். பட் 6ல 5மே போடும்போது பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப பிரெடிக்டபிள் ஆயிடுறாரு. கிளென் பிலிப்ஸ்லாம் கொளுத்திருவாரு. அவர் இப்ப நல்லா பார்த்தீங்க வருண் சக்கரவர்த்தி ஆட எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு. ஸோ ஷம்சி வந்து ரன்னுக்கு போனாலும் வில் பி அட்டாக்கிங் பிளேயர். விக்கெட் டேக்கிங் பவுலர். அவர் 2, 3 விக்கெட்னு எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஷம்சி ஆடினால் பெட்டரா இருக்கும். அண்ட் பட் ஆடுவாங்களா அப்படின்னா ஆடணும். ஆடினா அவங்களுக்கு நல்லது. ஆடலைன்னா நியூசிலாந்துக்கு நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் ஸ்குவாட் சேஞ்சஸா இப்போ இருக்கும். இந்த நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல அவங்க செமிஃபைனல் மேட்ச்ல பிளேயர் டு வாட்ச் அவுட். சவுத் ஆப்பிரிக்கால ஒரு 2 பிளேயர்ஸ் சொல்லுங்க. நியூசிலாந்துலயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் 2 பிளேயர்ஸ். ஸோ சவுத் ஆப்பிரிக்கால என்ன பொறுத்த வரைக்கும் 2 இல்ல 3 கூட சொல்லுவேன். என்ன அப்படின்னா கிளாசன் எவர் ரிலியன்ட் கிளாசன் கொடுத்த பயம் இன்னுமே நமக்கெல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போதா இல்லையா? அதுக்கு அடுத்தது வந்துட்டு கில்லர் மில்லர்ன்றத தாண்டி அவங்களுக்கு எவர் ரிலியன்ட் மில்லர். அந்த வேர்ல்ட் கப் செமிலேயே அவர் மட்டும் தன்னந்தனியா 100 அடிப்பாரு. அவர் எப்பயுமே அவரை நம்பி தான் இருக்காங்க. ஸோ டேவிட் மில்லர் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம அவரை ரூல் அவுட்டே பண்ண முடியாது. 3வது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஷம்சி ஆடினா ஷம்சி. பட் ஷம்சி ஆட மாட்டாங்கன்னே வச்சுப்போமே. கேசவ் மகராஜ். ஏன்னா கேசவ் மகராஜ் ஒரு கண்ட்ரோல் குடுக்குறாரு. ஸோ இவங்க 3 பேர் இங்கேருந்து இம்பாக்ட் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நியூசிலாந்துலேருந்து உங்களோட பிளேயர் டு வாட்ச் அவுட். நியூசிலாந்துலேருந்து பிளேயர் டு வாட்ச் அவுட்னா செமிஃபைனல் நாக் அவுட் மேட்ச் அப்படிங்கிறதுனால வில்லியம்சனை கண்டிப்பா அவரை சொல்லணும். விட முடியாது நம்ம. ரச்சின் ரவீந்திரா பேஸ் சூப்பரா விளையாடுவாரு. சவுத் ஆப்பிரிக்கா எப்படி பேஸோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பேஸ் தான் அவங்க ரிலையண்ட் வந்து பேஸ் தான். ஸோ ரச்சின் ரவீந்திரா செகண்ட் பிளேயரா இருப்பாரு. பவுலிங்லன்னு சாட்னர் சொல்லலாம். சாட்னர் ஆர் மேட் ஹென்ரி. அவங்க நல்லா விழுந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான். ஸோ இவங்க 3 இந்த 6 பேருமே அவங்களோட டீமை இம்பாக்ட் கிரியேட் பண்ணி ஃபைனல்ஸ் கொண்டு போகணும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம பிளே டு வாட்ச் அவுட் பார்த்தாச்சு, ஸ்குவாட் அப்டேட்ஸ் பார்த்தாச்சு, கண்டிஷன்ஸும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட ப்ரெடிக்ஷனுக்குள்ளே வரும். ஸோ ப்ரெடிக்ஷன் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 டீமுமே ரொம்ப டஃப் டீம். அதாவது நம்ம வந்து இவனான்னு சூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா ஈக்குவலா பேட்டிங் இருக்கு. அங்க ஒரு ரிக்கல்டன்னா இங்க ஒரு ரச்சின் ரவீந்திரா, அங்க பவுமானா இங்க ஒரு வில்லியங், அங்க வந்து மார்க்ரம் இங்க ஒரு வில்லியம்சன், அங்க வந்து ஒரு கிளாசன் இங்க ஒரு பிலிப்ஸ்னு அப்படி நீங்க வந்து மேட்ச் டு மேட்ச் போட்டுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு டீம் தான் இவங்க 2 பேருமே. அதாவது சவுத் ஆப்பிரிக்கா எப்படின்னா அவங்க பார்க்க கொஞ்சம் பயமா இருக்கும். அதுக்கேற்ற பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இந்த நியூசிலாந்து எப்படின்னா ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் கிரிக்கெட்டர்ஸ்னுவாங்க. அவங்க அவ்வளோ ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ எங்க
அந்த மாதிரி ஒரு 2 டீம் மோதும்போது ப்ரெடிக்ஷன் குடுக்க ரொம்பவே டஃப்பா இருந்துச்சு. இந்தியா, ஆஸ்திரேலியா கூட குடுத்துட்டோம். அது ஏன்னா இந்தியா கொஞ்சம் எட்ஜ் இருக்குன்ற மாரி சொல்லியிருப்போம். பட் இங்க வந்துட்டு என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா இன்னொரு ரீசன் ம். இவங்க 2 பேருக்கும் ப்ரெடிக்ஷன் குடுக்க கஷ்டம். கஷ்டம் என்னன்னா, அந்த நீங்க சொன்ன அந்த சி வேர்ட் இருக்குல்ல, ம். அது 2 பேருக்குமே ஆ பொருந்தும். கரெக்ட். 2 பேருமே அந்த ஒரு சி ஆ. வேர்டுக்குள்ள வருவாங்க. ஸோ ம். 2 பேருமே தோக்க முடியாது. ஆ. அதனால ஆமா யாராவது 2 ஒருத்தர் பேரும் தோக்க முடியாது. யாரோ ஒருத்தர் ஜெயிச்சு தான் ஆகணும். ஸோ நம்ம 2 பேர்ல யாரு பெரிய சி ஆ. அப்படிங்கிறத போட்டி ஸோ போடுவாங்க. என்ன அப்டின்னா, என்னோட ப்ரெடிக்ஷன் அதாவது ம். வியூவர்ஸ் நீங்க உங்க ப்ரெடிக்ஷனுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. நீங்களுமே என்னலாம் நெனைக்கிறீங்க? நாங்க ம். சொன்ன அந்த பிளேயர் டூ வாட்ச் அவுட் ஃபார்லாம் பண்ணுவாங்களா? இல்ல உங்களோட பிளேயர் டூ வாட்ச் அவுட் ஃபார் யாருன்னு நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா 50.5 இது என்னடா ப்ரெடிக்ஷனாமா 50.5 நியூசிலாந்து, 49.5 சவுத் ஆஃப்ரிக்கா. அந்த 0.5 தான் இவங்க 2 பேரும் பிரிக்குதுன்னு நான் நெனைக்கிறேன். யார் அந்த 0.5 டிஃபரன்ஸா இருப்பாங்கன்னா, பேட்டிங்ல என்ன பொறுத்தவரைக்கும் கிளென் பிலிப்ஸ் அண்ட் ஒரு பவுலிங்ன்னு வந்துட்டா மிச்சல் சாண்டனர். ம். அந்த ஒருவேள அந்த 0.5 அவங்களுக்கு போது அப்டின்னா, என்ன பொறுத்தவரைக்கும் கிளாசன் அண்ட் வந்துட்டு மகராஜ் ஆர் ஷம்சி இவங்க தான் இருப்பாங்க. பட் அந்த 0.5 நான் ஏன் நியூசிலாந்து தரேன்னா, ம். நியூசிலாந்துமே ஒரு வெல் ரவுண்ட் அட்டாக் ஆடிட்டு தான் வராங்க. அதாவது நியூசிலாந்துமே இந்தியாவுக்கு நம்ம சொன்ன மாரி, நியூசிலாந்து இந்தியா கூட ஃபுல்லா ஆடிட்டாங்க. அவங்க ஆடாம ஒண்ணும் இல்ல. தோத்து போயிருந்தாலும் தே நோ வாட் தே ஆர் டூயிங். அண்ட் பாகிஸ்தான கன்வின்சிங்கா வின் பண்ணாங்க. கன்வின்சிங்கா வின் பங்களாதேஷ் கூட கொஞ்சம் ட்ரபிள் ஆச்சு. ஸ்டார்ட்டிங்ல எஸ். ரச்சின் ரவீந்திரா எஸ், காப்பாத்துனாரு. எஸ். அதே தான் அதனால இவங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு. ஆனா சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானோட ஒரு ஈஸி மேட்ச். ஆஸ்திரேலியாவோட அவங்க ஆடவே கிடையாது. டோர்னமெண்ட் விட்டு வெளில போன இங்கிலாந்தோட ம். தான் அவங்க ஆடுனாங்க. ஸோ அந்த இங்கிலாந்து சைட வந்து நம்ம வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா எடுத்துக்க முடியாதுன்றனால, எக்ஸ்போஷர் வைஸ் ஆகட்டும், பிளேயிங் கண்டிஷன் வைஸ் ஆகட்டும், அண்ட் நியூசிலாந்து பண்ண இம்பாக்ட் ம். ஆகட்டும், அதாவது இந்தியா கூடயே நம்ம நியூசிலாந்து ஜெயிப்போம்னு சொல்றோம்னா, நியூசிலாந்து ஹேவ் தேர் பொட்டன்ஷியல். ஸோ பொட்டன்ஷியல் இருக்கு. அதனால அந்த 0.5 நான் வந்து நியூசிலாந்து தரேன். ஸோ நியூசிலாந்து இஸ் வின்னிங் அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து தான் ஃபைனல்ஸ் வருவாங்க. அப்படின்ற ஒரு ஏர்லி பிரெடிக்ஷனோட என்னோட பிரெடிக்ஷன் இத முடிக்கிறேன் ப்ரோ. நீங்க உங்களுது சொல்லிடுங்க. பிரெடிக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நானும் நியூசிலாந்துக்கு தான் போவேன். ஓகே. இப்ப டீம் ஸ்ட்ரெங்த்து, டாக்டிக்ஸு ம். அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது, கண்டிப்பா நியூசிலாந்து பக்கம் தான் போலாம். ம். ஆனா, எனக்கு என்னன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா ம். தொடர்ந்து ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல ஒரு இம்பாக்ட் குடுத்துக்கிட்டே ஆமா. இருக்காங்க. செமி ஃபைனல், ம். ஃபைனல், ம். ம். இப்ப டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு ம். ஃபைனல் போயிருக்காங்க. ஸோ, அவங்களுக்கு அந்த இந்தியா கூட லாஸ்ட் கப்பு ம். மேல ஆ. ஒரு கைய வச்சாச்சு. வச்சுட்டு எடுத்தாங்க. சூர்யா புடுங்கிட்டாரு. புடுங்கிட்டாரு. அப்படின்னு இருக்கும்போது எனக்கு என்னன்னா, அவங்களுக்கு அந்த ஹங்கர் இருக்கும். ம். அதே செட்டப் தான். ஆல்மோஸ்ட் அதே டீம் தான். ஸோ, அந்த ஹங்கர் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ, அந்த ஹங்கர் அவங்கள நியூசிலாண்ட வின் பண்ண வைக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ, ஐ வில் கோ வித் சவுத் ஆஃப்ரிக்கா. நீங்க சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கும்னு சொல்றீங்க. ஜெயிக்கும்னு சொல்றேன். ஓகே. ஸோ பியூர்லி நாட் பேஸ்ட் ஆன் இந்த டாக்டிக்கல் டாக்டிக்ஸ், இல்லாம பாயிண்ட்ஸ்லாம் இல்ல. இந்த ஒரு அந்த ஹங்கர் அந்த ஆ. ஜெயிக்கணுங்கிற ஹங்கர்னால சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ம். டாக்டிக்ஸ் படி சொன்னா நியூசிலாந்து. ஓகே. ஸோ அவர் சவுத் ஆஃப்ரிக்கா அவருக்கு வந்து ஹார்ட் சேஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, ஆ. மைண்ட் சேஸ் நியூசிலாந்து. எனக்கு அப்படிலாம் இல்லங்க. 2மே எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து தான் சொல்லுது. சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணாலும் ஐ வில் பி ஹேப்பி. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல்ஸ் வந்தா அந்த 2024 வேர்ல்டு கப் இந்தியா வின் பண்ணிரும் அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ ஒரு ஃபைனல் ரிப்பீட் ஆகட்டும். நமக்கு இன்னொரு கப் கிடைக்கட்டும். பட் ஆன் த ஹோல் இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் நியூசிலாந்து வில் பி வின்னிங் அப்படின்றது தான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ இந்தியா, நியூசிலாந்து தான் ஃபைனல் ஆட போறாங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம அப்படியே ஃபேண்டசி டீம்ஸ்குள்ள போயிடலாம் ம். ப்ரோ. ஃபேண்டசில வந்து நான் நியூசிலாந்துலேருந்து ஆரம்பிச்சுடுறேன். ம். நியூசிலாந்துல நம்ம நெறைய பேர விடவே முடியாது. எல்லாருமே நல்லா ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ ரச்சின், கேன் வில்லியம்சன், ம். டாரல் மிச்சல் என்னமோ அடிப்பாரு எனக்கு தோணும். அவரு செமினா அடிப்பாரு. நமக்கு ஞாபகம் இருக்குன்னு நெனைக்கிறேன். வான்கடையில நம்மள அடிச்சு நாக் அவுட் பண்ணாரு. ம். சாரி நம்ம அவங்கள நாக் அவுட் பண்ணிட்டோம். பட் நம்மள அடிச்சாரு போட்டு. ஸோ டாரல் மிச்சல், ம். கிளென் பிலிப்ஸ் பறக்குறாரு. பிலிப்ஸ். அதனால ஓகே. அவர் கேட்சுக்கே பாயிண்ட் குடுத்துருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மிச்சல் சாண்டனர் 2 வேல்யூ பேட்டிங், பவுலிங் 2மே பண்ணுவாரு. அண்ட் மேட் ஹென்ரி ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்து வராரு. ஓகே. நீங்க சவுத் ஆஃப்ரிக்கா டீம்ல இருந்து உங்க பிக்ஸ் என்ன? ஃபேண்டசி பிக்ஸ் நீங்க நியூசிலாந்துல 6 ம். பிளேயர்ஸ் ம். எடுத்திருக்கீங்களா? இப்போ சவுத் ஆஃப்ரிக்காலன்னு பார்த்தீங்கன்னா, ம் ரிக்கல்டன். ரிக்கல்டன் போலாம். ஓப்பனிங் வேண்டர் டூசன் வந்து செம ஃபார்ம்ல இருக்காரு அவரு. மார்க்ரம் விளையாண்டார்னா கண்டிப்பா மார்க்ரம். மில்லர், கிளாசன், மகாராஜ் அண்ட் மார்க்கோ யான்சன். ஓகே. ஏன்னா அவரும் லாஸ்ட் மேட்ச் ஏன்னா அவர் பேட்டிங்கும் போட இருக்கு, பவுலிங்கும் இருக்கு. ஸோ ஓகே. ஃபேண்டசிக்கு இது தாங்க தேவை. மேட்ச் வின்னிங் பண்றது செகண்டரி. நமக்கு பாயிண்ட் வின்னிங் பண்ணி நம்ம போட்ட காசு நமக்கு திருப்பி வரணும்ல. ஸோ இந்த ஒரு 12 பிளேயர்லேருந்து நீங்க ஒரு 11 பிளேயர் எடுத்து உங்க பாயிண்ட்ஸு, காசெல்லாம் திருப்பி வாங்குங்க. ஸோ நம்ம அப்படியே வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த செமியோட ஃபைனல் தாட்ஸ் என்ன ப்ரோ உங்களுக்கு?
ஐ திங்க் ஒரு டஃப் பேட்டில் பிட்வீன் 2 ஹெவி வெயிட்ஸ். ஹெவி வெயிட்ஸ். இந்த டோர்னமெண்ட்ல ஹெவி வெயிட்ஸ். ம். ம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எனக்கு இந்தியா ஆஸ்திரேலியா மேட்சை விட கரெக்ட். ம். இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் எய்தர் ஒன் சைடு போக வாய்ப்பு இருக்கு. ஆமா, பட் ஆமா. இந்த மேட்ச் வந்து லாஸ்ட் ஓவர் த்ரில்லிங் ஃபினிஷாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இதை நானுமே ஃபீல் பண்ணேன். என்ன அப்படின்னா இந்தியா ஆஸ்திரேலியா பேர் மினிமம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இது ஒரு டீம் ஏதோ பண்ண போகுது. ஏன்னா காலங்காலம் ஆடிட்டு இருக்காங்க. பட் இந்த நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து இட் வில் கோ அண்டர் த ரேடார் பிகாஸ் இந்தியா ஆஸ்திரேலியா எல்லாரோட இவங்க கான்சன்ட்ரேஷன் தான் இருக்கும். தோக்குறதுக்கு போட்டி நடக்கும். இவங்க ஸோ அதனால எனக்குமே அவர் சொன்ன மாதிரி என் கட் ஃபீல் சொன்னா இது லாஸ்ட் பால் வரைக்கும் ரெண்டு டீமே ரொம்ப கம்பீட் பண்ற டீம். ரெண்டு டீமுமே வந்து லாஸ்ட் வரைக்கும் உசுறு கொடுத்து ஆடுற டீம். அதனால அவங்க வந்து லாஸ்ட் பால் வரைக்கும் எடுத்துட்டு போவாங்க. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம செமிஃபைனல் 1 ப்ரிவ்யூ பார்த்துட்டோம், செமிஃபைனல் 2 ப்ரிவ்யூ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா த கிராண்ட் ஃபினாலே ஆஃப் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025. ஸோ என்னோட கிராண்ட் ஃபினாலே வந்துட்டு இந்தியா vs நியூசிலாந்து நான் சொல்கிறேன். உங்களோட கிராண்ட் ஃபினாலே யார் ப்ரோ? ஃபர்ஸ்ட் அந்த மேட்ச் இந்தியா ஆஸ்திரேலியா மேட்சுக்கு இந்தியா சொல்லியிருந்தேன். ஸோ இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே. ஸோ இந்தியாவை நாங்கள் 2 பேருமே விட்டு கொடுக்கல. ஸோ அதனால் வந்துட்டு இந்தியா எங்களையுமே விட்டு கொடுக்காம ஃபைனல்ஸ் வந்துடுவாங்க நாங்கள் நம்புகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கிராண்ட் ஃபினாலே ப்ரிவ்யூ வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இந்த 2 மேட்ச் பற்றின ரிவ்யூவும் நம்ம கண்டிப்பா கண்டிப்பாக வரும். பார்க்க தான் போகிறோம். அது பார்க்காம இது கடந்து நம்மளால போக முடியாது. ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா vs ஆஸ்திரேலியா ரிவ்யூ வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட் மக்களே. திஸ் இஸ் நாட் ஒரு கிரிக்கெட் பாட்காஸ்ட் presented by Pod 61 signing off from சந்தோஷ். Jiva Prakash. Thank you.